வணக்கம் மக்களே. என் பேர் கௌதம். இந்தியா வந்து இண்டிஜினியஸாக 2 சிப்பை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ துருவ், விக்ரம். ஸோ துருவ் பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது விக்ரம் 3201 அப்படின்ற ப்ராசஸரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவிலே கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கே வந்து பில்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து மேக் இன் இந்தியா அப்புறம் ஆத்ம நிர்பார் அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்துட்டு இண்டிஜினியஸாக எண்ட் டு எண்ட் வந்து இந்தியாவிலே டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லையான்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நிறைய ஃபாரின் கம்பெனிஸோட டைப் வச்சு அப்படி தான் மேனுஃபேக்சரிங் இந்த சிப்ஸ்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. பட் இதுதான் வந்துட்டு இந்தியாவில் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் இந்தியாவிலே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ் வந்து டைம் டு டைம் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆர்பிட்டில். ஸோ இதை வந்து பிஎஸ்எல்வி C60 அப்படின்ற ஒரு மிஷனில் இந்த சிப்பை யூஸ் பண்ணி அந்த ராக்கெட்டை வந்து ஆர்பிட்டுக்கும் அமுச்சு ஆர்பிட்டில் வச்சு அந்த ப்ராசஸரை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க இந்தியா. இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம், இது ப்ராசஸர் என்ன அப்படின்றத. ஸோ இதை வந்து இவங்க ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்க்க போகும்போது 32 பிட் ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர், சரிங்களா, வித் மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அப்படின்னு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 152 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா 152 இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். ஸோ 152 இன்ஸ்ட்ரக்ஷனாக வாங்கி ஒரே டைமில் அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு இதோட டேட்டா டைப்புன்னு பார்க்கும்போது 16/32 பிட் ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து 16/32 பிட் அன்சைன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படின்னா இப்போது என்கோடிங் டிகோடிங்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த டிகோடிங் பண்ணுறது என்கோடிங் பண்ணுறது அதுதான் இந்த டேட்டா டைப் ஃபிக்ஸடு பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அன்சைன்ட் அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கெப்பாசிட்டி 16/32 பிட்டில் தான் வந்துட்டு அது அந்த கெப்பாசிட்டியில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் எந்த எலக்ட்ரானிக்ஸாகவும் இருக்கலாம். இப்போ நெட்வொர்க்கிங் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவுட்டர் இருக்கும், வீட்டில் நெட்வொர்க்கிங் ஸ்விட்சஸ் இருக்கும், நெட்வொர்க்கிங் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணி தான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சிப் வந்துட்டு 64 பிட் IEEE 754 அப்படின்ற ஸ்டாண்டர்டில் தான் இந்த சிப்பை வந்து டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து 100 MHz ப்ராசஸிங் ஸ்பீடில் வந்துட்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆப்ரேட் ஆகும். அப்புறம் வந்துட்டு நம்ம வாட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், மெகாவாட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். பட் இதோட பவர் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 500 மில்லிவாட்ஸ் இல்லை மைக்ரோவாட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான பவர் கன்சம்ஷன் தான் இது எடுத்துக்கும். அப்புறம் வந்து டெம்பரேச்சர். ஸோ இதோட வித்ஸ்டாண்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து -55 டிகிரி செல்சியஸ்லேருந்து அப் டு 125 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது இந்த ப்ராசஸர் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். இது வந்து தெர்மல் ரேடியேஷனையுமே வந்துட்டு வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இதை டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரேடியேஷன் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன் சிப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ். ஸோ அட் அ டைமில் வந்துட்டு நம்ம அது ஆல்ரெடி ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு புது டாப் ப்ரையாரிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இன்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த சிப் வந்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அதை தான் வந்துட்டு அவங்க சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இட் சப்போர்ட்ஸ் அப் டு 256 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டைமர்ஸ் பார்த்தீங்கன்னா 32 பிட் டைமர்ஸ். ஸோ அப்புறம் வந்துட்டு இது வந்து ஃபால்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படின்னா, ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராக்கெட் மாதிரி மேலே போயிட்டு நிறைய தப்பு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபால்ட் டிடெக்ஷன் வந்து இது முன்னாடியே வந்து இது ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னா முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி இது மெசேஜாக கொடுத்துரும்.
அப்புறம் முன்னதாக சொன்ன மாதிரி இது ஒரு மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழேயும் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழேயும் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஎஸ்எல்வி ராக்கெட் C60 வந்துட்டு அதை ஆர்பிட்டுக்கு அனுப்பிச்சு அதை டெஸ்ட் பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப் மேனுஃபேக்சரிங் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. ஏன்னா 2023 இப்போது 2023 எடுத்த ரீசெண்ட் சர்வே படி பார்க்கும்போது இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸும் சரி இந்தியாவுடைய தேவைகளுக்காக இந்தியாவும் இன்வெஸ்ட் பண்ண மதிப்பு பார்த்தீங்கன்னா $19 பில்லியன். ஸோ இதோட மார்க்கெட் வேல்யூஷன் வந்து 2023 அப்போ வந்துட்டு $32 பில்லியன் இதோட மதிப்பு இருந்தது. இது அப்படியே 2032 பார்க்கும்போது இது வந்துட்டு 50லிருந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் அளவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உயரப்போகுது அப்படின்ற ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பிளானும் இருக்குது. இப்போ அதோட மினிமம் வேல்யூஷன் 2032 இதோட மினிமம் மார்க்கெட் வேல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா $100 பில்லியன் இருக்கும். அது மேலும் வளர்ந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம காம்படிட்டர்ஸ் தாய்வான் ஆகட்டும், மற்ற காம்படிட்டர்ஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்ட இருந்து நம்ம இந்த சிப்பை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2023-24 வந்து ஒரு தொடக்கம் தான். இன்னொரு 10 வருஷத்தில் இது வந்து மல்டி ஃபோல்டு, அதாவது பன்மடங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வரலாம். என்ன படித்தா இந்த மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் டிசைன் பண்ணுறது, அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதில் வந்து ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது, டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதோட கோர் தியரி என்ன படித்தா இந்த மைக்ரோ ப்ராசஸிங் ஏரியாவில் இந்த டொமைனில் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பெசிஃபிக்காக பூலியன் லாஜிக்கு, கேட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸ்கூல் படிக்கிறப்போ படிச்சிருப்போம், இன்ஜினியரிங்கில் நிறையா படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த கான்செப்ட் வந்து படிக்கணும். கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், ஸோ ஒரு CPU எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா, சிபியூவில் இருக்க மதர் போர்டை வந்து டிசைன் பண்ணுறவங்க தான் இந்த ப்ராசஸரை வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ப்ராசஸரை வந்து ஈஸியாக ஓரளவுக்கு டிசைன் பண்ண முடியும். மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், ஸோ இந்த கான்செப்ட், இந்த 3 கான்செப்டுமே கோர் தியரிஸ். ஸோ இந்த 3 கான்செப்டுமே கண்டிப்பாக படிக்கணும். படித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் டிசைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெயினாக வந்து ஒரு இன்புட் எப்படி வருது, அது டிசைன் ஃப்ளோவில் எப்படி கொண்டு போயிட்டு அவுட்புட் கொண்டு வருது அப்படின்ற மெத்தட் தான் இந்த வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே தனியாக கோர்ஸாக அவைலபிளாக இருக்குது. இதுவுமே எடுத்து படிக்கலாம். அப்புறம் வந்து ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாஃப்ட்வேர் எழுதுவாங்க, நம்ம மொபைல் ஆப்பு, நம்ம பார்க்குற வெப்சைட்டு, இந்த யூடியூப்பு எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி HTML, CSS அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேருக்கு மட்டும் இல்லை, ஹார்ட்வேருக்கும் பொருந்தும். ஸோ ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் HDL அப்படின்ற லாங்குவேஜும் படித்தா இந்த எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபிசிக்கலாக இது எப்படி டிசைன் பண்ணுறது, அப்படின்றதையும் நம்ம தனியாக படிக்கலாம். இது எல்லாமே வந்து தனித்தனி கோர்சஸாகவும் டிகிரிஸாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ என்னென்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், HDL அதாவது ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், அப்புறம் ஃபிசிக்கல் டிசைன். ஸோ இதெல்லாம் கோர்ஸஸாகவே அவைலபிளாக இருக்குது இப்போ மார்க்கெட்டில். இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் படித்தா என்ன ஏரியாவில் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கிடெக்சர், மைக்ரோ ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் அப்படின்ற வேலை இருக்கும். RTL டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ரோல் இருக்குது. டிசைன் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், அப்புறம் வந்துட்டு எமுலேஷன் இன்ஜினியர். ஸோ இந்த 4 டெசிக்னேஷன் 4 ரோல்ஸுமே வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டுன்னு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ரோல்ஸில் இந்த 4மே வரும். அப்புறம் பேக் எண்ட் ஜாப் ரோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டிசைன் இன்ஜினியர், அப்புறம் வந்து டைமர் இன்ஜினியர், DFT இன்ஜினியர்,
அப்புறம் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேக் எண்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ். அப்புறம் வந்து தனியாகவே அனலாக் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. அப்புறம் இதுக்கான சப்போர்ட் ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ மக்களே, இது வந்து ஒரு ப்ளூமிங் ஆகிட்டு வர செக்டர். அதனால் இப்போது இயர்லியாக என்ட்ரு ஆகிறவங்களுக்கு வந்துட்டு இது நல்லபடியாக வந்துட்டு ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ இதோட ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5-4 லேக்ஸில் இருந்து 5 லேக்ஸ் வரைக்குமே ஒரு ஸ்டார்டிங் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்து என்ட்ரி லெவல் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஒரு 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 6லேருந்து 8 லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஒரு 7+10 இயர்ஸ் அப்படி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 லேக்ஸ் 14 லேக்ஸ் வரைக்குமே பேக்கேஜ் உயர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து இயர்லியாக என்ட்ரு ஆகிறவங்களுக்கு வந்துட்டு இன்னுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சீக்கிரமே வந்து க்ரோ ஆகிட்டு டாப் லெவலில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய அதிகமாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.